Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பநிதி அவர்களுக்கு கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது இன்பநிதியை லண்டனுக்கு அனுப்பிச்சு ஒரு பட்டம், ஏதோ ஒரு லெட்டர் பேடு பட்டம், அவ்வளோதான். வேற ஒரு பெரிய பாண்டித்துவம் வாய்ந்த அவர் ஒரு எம்பிஏவோ இல்லை ஒரு பேரிஸ்டர்லாம் பிடிக்கல. எப்படி செட்டி புள்ள கெட்டி புள்ளைன்னு சொல்லுவாங்க, மார்வாடி புள்ள வேவாடி புள்ள. அதே கதை தான் யாருக்கு? இன்பநிதிக்கு. இன்பநிதியை அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும், நிர்வாகம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதுக்கு எல்லாமே மாஸ்டர் மைண்ட் துர்கா ஸ்டாலின் அம்மா தான். அந்த அம்மா தான். ஏன்னா இப்போ இந்த டவுசர் பாய்ஸ் மேலே கடுமையான புகார் வருது. இதெல்லாம் யாரை பாதிக்குது? உதயநிதியை பாதிக்குது. இதே போல் இன்பநிதி மாட்டிக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுகவில் சின்னவர் அப்படின்னு தான் சொல்லி அழைக்கிறாங்க. ஆமாம், சின்னவருடைய சின்னவர். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பநிதி அவர்களுக்கு கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், உதயநிதி ஸ்டாலின் முரசொலி அறக்கட்டளையுடைய நிர்வாக பொறுப்பிலிருந்து டைரக்டர் ஆகி அதன் பிறகு சின்னதாக அப்புறமேல கட்சிக்குள்ளே என்ட்ரி ஆனார். அப்புறம் ஒரு 5-6 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எட்டு இன்றைக்கி துணை முதலமைச்சராக இருக்கிறார். ஸோ அதே பாணியில் இன்பநிதியும் கொண்டு வருகிறார்களா திமுக தலைமை? இல்லை, அது இன்பநிதியை லண்டனுக்கு அனுப்பிச்சு ஒரு பட்டம், ஏதோ ஒரு லெட்டர் பேடு பட்டம், அவ்வளோதான். வேற ஒரு பெரிய பாண்டித்துவம் வாய்ந்த அவர் ஒரு எம்பிஏவோ இல்லை ஒரு பேரிஸ்டர்லாம் பிடிக்கல. அவர் லண்டனுக்கு போனாலே நிறைய யூனிவர்சிட்டியில் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணால் தானே அவங்க டிகிரியை கொடுப்பாங்க. இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் கோர்ஸு நீங்கள் ஒரு 6 மாத கோர்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு டிகிரி கொடுத்துருவோம் ஷார்ட் டேர்மில். ஆமாம், லண்டனுக்கு போகிறது, பட்டம் வாங்குவது எல்லாமே மிக எளிது. அது ஒரு சாதாரண விஷயம். அப்போது இதை சும்மா லண்டனில் படிக்க வைக்கணும், அவ்வளோதான். அப்படி பல பேர் போயிட்டு படிச்சுட்டு வந்துடுறாங்க. லண்டனில் ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கார், அவ்வளோதான். பேச்சுலர் டிகிரி லண்டனில் முடிச்சிருக்கார், அவ்வளோதான். அது என்ன டிகிரி என்ன ஏது அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அங்கே ரொம்ப முக்கியம் மருத்துவம், ரெண்டாவது பேரிஸ்டர், சட்டம். ரெண்டு தான் அங்கே டிமாண்ட். ரெண்டு கஷ்டம். இது ரெண்டும் படித்து வர்றதான் ரொம்ப கஷ்டம். மருத்துவமும் பேரிஸ்டர் ரெண்டும் தான். பேரிஸ்டராக இருந்தால் உலகத்தில் எந்த நாட்டில் வேணால் நீங்கள் இப்போ வாதாடலாம். இன்டர்நேஷ்னல் கோர்ட்ஸ். மருத்துவராக இருந்தீங்கன்னா உலகத்தில் எங்கே வேணாலும் வைத்தியம் பார்க்கலாம். அங்கே ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உலகம் பூரா நீங்கள் வண்டி ஓட்டலாம். எங்கே? பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணால் போகலாம். அமெரிக்கன் பாஸ்போர்ட் எடுத்தால் நீங்கள் இதே தேவையில்லை. இப்படி பல சிஸ்டம் உள்ள நாடுகள் தான் ஐரோப்பா நாடுகள். இப்போ அங்கே போயிட்டு ஒரு பேருக்கு சீட்டில் உட்காந்துருவாங்க, அவ்வளோதான். இப்போது ஏன் இந்த முடிவை துர்காமா எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உதயநிதியை சுற்றி ஒரு பெரிய டவுசர் பாய்ஸ், ஒரு இப்போது பெரிய விவாதம் ஓடிட்டுருக்கிற விஷயம். ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், விக்னேஷ் சிவன், நயன்தாரா கணவன், விக்ரம் ஜூஜு, கேசவன், கேசிமாட் கேசவன், ராகுல் என்ற ரகுமான், இப்படி பல பேர், பலாயிரம் கோடி ஊழல், பெரிய பரபரப்பு, சர்ச்சை, ஐடி ரெய்டு, இப்படி பல விஷயங்கள். இது சின்ன வயசுலேயே இன்பநிதி இது போன்ற சர்ச்சைகளில் சிக்கிடக்கூடாது. நீங்கள் மார்வாடு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, 18 வயசை கல்யாணம் பண்ணி கடையில் உட்கார வச்சுருவோம். எத்தனை வயசில்? 18 வயசு. 20 வயசில் மார்வாடி பையன் பக்காவாக தொழில் பண்ண ஆரம்பிச்சிருவான். பெண்ணு பூப்பு நீராட்ட விழா. அதே போல் என்ன பண்ணுவான், மார்வாடி வருவான், ஆணுக்கு அவன் முதிர்ச்சி அடைஞ்சிட்டான், இந்த விழா வைப்பாங்க. ஒரு 100 மார்வாடி குடும்பம் வரும். நீங்கள் சொல்கிறது இந்த வணிகம் செய்யறதுக்கான பயிற்சி முன்னெடுப்பு விழா. ஆமாம். சன் டிவி ஷேர் ஒரு 1000 ஷேர் உங்களுக்கு கொடுத்துருவோம். அது குறைஞ்சி போதா கூடுதானே அவன் பார்த்துட்டே இருக்கணும், குறையிற மாதிரி வித்துறணும். அதுதான் பயிற்சி.
டாடா மோட்டார்ஸு இன்னொரு மார்வாடி ஒரு 1000 ஷேர் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவான் அந்த பையனுக்கு. இவன் என்ன பண்ணணும், அவன் பையனுக்கு வைக்கும்போது இவன் போய் வாங்கி கொடுக்கணும். இந்த மொய் எழுதுற மாதிரி தான். சரியா? லாபமாக்குறானா இல்லை நஷ்டமா, அது கணக்கீடு அதான் அதை கண்காணிச்சுட்டே இருப்பான். வேறு எதுவும் அது பயிற்சி வராது. அதே போல் ரிலையன்ஸ் ஷேர் ஒரு 1000 ஷேர் ஒருத்தன் வாங்கி கொடுப்பான், 100 ஷேர் வாங்கி கொடுப்பான். இன்னொருத்தன் அதானி ஷேர் ஒருத்தன் வாங்கி கொடுப்பான். பெட்ரோ கெமிக்கல்ஸ் ஒரு 500 ஷேர் வாங்கி. இப்படி அவனுக்கு அன்றைக்கி ஒரு 100 பேர் வந்தான்னா அவனுக்கு ஒரு 50 லட்ச ரூபா அன்றைக்கி வந்துடும். இதுதான் அவனுக்கு முதலீடு. அப்பா தான் சொத்து ஒரு 50 கோடி 100 எல்லாமே டைமண்ட் பிஸ்னஸ் தான் பண்ணுவான் மார்வாடி பயில ஊரான். அதில் தான் பல கோடி, ஒரு பெட்டிலே ஒரு 50 கோடி அடுக்கிக்கலாம். நம்மளால் என்ன பண்ணுவான், பஞ்சு வியாபாரம் பண்ணுவான், பஞ்சு பூதி திருப்பூரில். அப்போ இவன் மார்வாடி, ஆமாம் மார்வாடி என்ன பண்ணுவான், டைமண்ட் பிஸ்னஸ் கோல்டு பிஸ்னஸ் பண்ணுவான். நீங்கள் வெறும் 17,000 ரூபாய்க்கு அம்மாவுடைய நகையை நான் விற்று கடையை ஆரம்பிச்சேங்கிறாரு லலிதா ஜுவல்லர்ஸு கிரண் ரெட்டி. எவ்வளவு? 17,000 ரூபாய் அடமானம் வச்சு இது பண்ணுறாரு. ஆமாம். இப்போ அவர்கிட்ட ஏறக்குறைய 1700 கோடி சொத்து இருக்கான். மார்வாடி எப்படி செட்டி புள்ள கெட்டி புள்ளைன்னு சொல்லுவாங்க. மார்வாடி புள்ள பேவாடி புள்ள. இப்போ அதே கதை தான் யாருக்கு, இன்பநிதிக்கு. இன்பநிதியை அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும், நிர்வாகம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அரசியலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் எப்படி நீங்கள் ஆல்ப்ஸ் மலையை கரைச்சி குடித்து கஷாயத்தை குடித்து ஜபிச்சிடுவான். கடப்பாறை முழுசாக முழுங்கி சுக்கு கஷாயத்தை குடித்து என்ன கடப்பாறை கரைஞ்சி போயிடும். இப்படிப்பட்ட ஆள் தான் அரசியல் இருப்பான். இதையெல்லாம் கண்காணிப்பதற்கான வேலையை தான் பாட்டி துர்காம்மா பேரனை எங்கே உட்கார வச்சுருக்காங்க, கலைஞர் தொலைக்காட்சியில் உட்கார வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதுக்கு எல்லாமே மாஸ்டர் மைண்ட் வந்து துர்கா ஸ்டாலின் அம்மா தான். அந்த அம்மா தான். ஏன்னா இப்போ இந்த டவுசர் பாய்ஸ் மேலே கடுமையான புகார் வருது. இதெல்லாம் யாரை பாதிக்குது, உதயநிதியை பாதிக்குது. உதயநிதியுடைய நண்பர்களான அந்த டவுசர் பாய்ஸு 85 லட்சம் ரூபாய்க்கு ஒயின் வாங்கிட்டு வரான் பிரிட்டிஷ் ஏர்போர்ட்டில். 85 லட்சம்? ஆமாம், 85,000 பவுண்ட்ஸ். 100 வருஷம் குயின் எலிசபெத் குடிக்கிற அந்த ஒயினை வாங்கிட்டு வரான். காரணம் அவனுக்கு 85,000 புதைச்சி வச்சுருக்காங்க. ஆமாம், அது ஒயின் அப்படி தான் 50 வருஷம் 100 வருஷம் புதைச்சி வச்சா அதுக்கு அவ்வளோ வேல்யூ ஜாஸ்தி. குயினெல்லாம் அதான் குடிப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு டவுசர் பாய்ஸு குயினை விட பெரிய ஐட்டமாக வாங்கி குடிக்கிறான். அப்போ இதெல்லாம் யார் மேலே புகாராக போகுது, உதயநிதி மேலே. அப்போ உதயநிதியை இந்த குழுவிலிருந்து மாட்டிக்கொண்டார். இதே போல் இன்பநிதி மாட்டிக்கூடாது. நீங்கள் உதயநிதியுடைய மனைவி சொல்லுது, அந்த அம்மா சொல்லுது, கிருத்திகா சொல்லுது, நான் அவரை லவ் பண்ண பிறகு நல்ல சட்டை பேண்ட்டு போட மாட்டார், எங்கேயோ இந்த 30 ரூபா சட்டையும் 30 ரூபா பேண்ட்டு தான் போட்டிருப்பார் உதயநிதி காதலிச்ச காலத்தில். நான் தான் கூட்டிகிட்டு போய் அலன் சோலியில் சட்டை வாங்கி கொடுத்து அந்த அம்மா சொல்லுது. அது வரைக்கும் அலன் சோலின்னு ஒன்று இருக்கிறதே அவருக்கே தெரியாது உதயநிதி. இதுதான் உண்மை, நான் சொல்லலை, அந்த அம்மா சொன்னது இன்டர்வியூவில் கேட்டிருக்கீங்களா? அப்போது ஒரு நல்ல சட்டை போடணும் அப்படி என்கிற ஒரு விஷயம், ஒரு பிராண்டட் கம்பெனி பீட்டர் இங்கிலாண்ட் இருக்குது, அலன் சோலி இருக்குது. இந்த விஷயம் கூட தெரியாத வளர்ப்பு தான் யாருடைய வளர்ப்பு, உதயநிதியினுடைய வளர்ப்பு. நீங்கள் சொல்கிற பார்த்தா ரொம்ப வீட்டில் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்திருப்பாங்க போல. ஸ்ட்ரிக்டாக இல்லை, கண்டுக்கவே இல்லை. நீங்கள் அப்பா தான் ரோல் மாடல், அப்பா தான் ரோல் மாடல். அப்போ இதுதான், நான் அதுக்கு மேலே டீப்பாக போக விரும்பலை. இந்த நிலைமைக்காகத்தான் உதயநிதி லண்டன்லாம் போகல, இங்கேயே இங்கே தான் படித்தார். என்ன படித்தா நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே போகலை. ஆனால் இன்பநிதியே இப்போ விஜயகாந்த் வீட்டில் 2 பசங்க ஒரு பிள்ளை, சொந்த மெடிக்கல் காலேஜ் இருக்குது. எங்கே? பாண்டிச்சேரியில் வெங்கடேஸ்வரர் மெடிக்கல் காலேஜ். யாரும் இப்போ படித்த மாதிரியே தெரியல. இந்த பணக்கார வீட்டு பசங்க பிறக்கும் போதே திமிர் வந்துடும், பிறக்கும் போதே ஆணவம் வந்துடும். பீரோவை திறந்தா 100 கோடி ரூபா அடுக்கி வச்சிருக்கு பெட்ரூமில். எவ்வளவே? அப்போ உங்களுக்கு அடுத்தவனை பார்க்கும்போதே ஒரு திமிர் வந்துடும். இயல்பாக என்ன வரும்னா பணத்தை மெத்தையே போட்டு ஆமாம், அது ஒரு பொருட்டே இல்லை.
நீங்கள் வெளியே போன செலவுக்கு ஒரு 50,000 எடுத்துகிட்டு போவோம். என்ன காரணம்னா என்னையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கொடுக்கறது அப்படி தான். ஏன்னா அவனுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. கஷ்டம்னா பிறக்கும் போதே பார்ன் வித்து பிளாட்டினம் ஸ்பூன், வெள்ளி கிள்ளி தங்கம் அதெல்லாம் இல்லை. இதில் உயர்ந்த மெட்டீரியல் பிளாட்டினம் தான். அப்போது ரோல்ஸ் சைஸ் கார் நிற்கும், பென்ஸ் கார் நிற்கும், லேண்ட் குரூசர் ஒரு 4-5 கார் நிற்கும். எந்த காரை வேணால் எடுத்துகிட்டு போவான். அதுதான் குறைந்தபட்சம் அவனுக்கு காரை. நம்மளால் சைக்கிள் வாங்குறக்கே லோன் வாங்கிட்டு இருப்பான். அவன் இப்படி இந்த சமூகத்தை தெரிஞ்சுக்குவான். ஆனால் சமூகத்தை தெரிந்தவன் இந்த சைக்கிள் வாங்குறவன் தான். லேண்ட் குரூசரு அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுவான். விட்டுட்டு எது போராடக்கூடிய வலு இருக்காது அவனுக்கு. இந்த சைக்கிளில் போகிறான்ல, இவனுக்கு என்ன இருக்கும்? வலு இருக்கு. அப்போ இந்த பெரிய இடத்து பசங்களுடைய லைஃப் ஸ்டைலே இதுதான். ஆட்சி இருந்தால், அதிகாரம் இருந்தால், போலீஸ் இருந்தால், ஐஜி இருந்தால், டிஜிபி இருந்தால் வேலை செய்வான். ஆட்சி போச்சுன்னா வீட்டில் படுத்துக்குவான். பல பெரிய தலைவரோட பசங்களை நான் பார்த்துருக்கேன். காரணம் அவனுக்கு சொந்த வில் பவர் இருக்காது. பல இடங்கள் அதான் நடக்குது. அது சென்னை இன்னும் மோசம். என்ன காரணம்னா அவனுக்கு தனியாக போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து சேர மாட்டான். தனியாக போய் ஒரு விஷயத்தை டீல் பண்ண தெரியும். நீ போ, நான் போ, டிரைவர் போ, கண்டக்டர் போ, வேலைக்காரன் போ, தோட்டக்காரன் போ, இப்படி தான். அரசியலும் இப்படி தான் இருக்குது. பல பேருடைய அரசியலும் இப்படித்தான் இருக்கிறது. இதுதான் திராவிட மாடல் அரசியல். இதை அடிப்படையாக பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பயிற்சி தான் இன்பநிதி கலைஞர் டிவியினுடைய கேஷியராக ஃபைனான்ஸ் இன்சார்ஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர் எவ்வளவு தூரம் பயிற்சி பெறுகிறார் என்பதை பொறுத்து தான் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்காக அவர் தயார்படுத்தப்படுவார். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க. இப்போ மந்திரிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே வந்து எப்படி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இதில். ஸோ ஏற்கனவே இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து திமுகவில் வந்து சின்னவர் அப்படின்லாம் சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ இன்பநிதி அவர்கள் டோட்டலாக கட்சிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை வச்சு அடைமொழியாக அழைப்பாங்களாம். ஆமாம், சின்னவருடைய சின்னவர் அதான் பட்டம். அவர் ஒரு அதிகார மையமாக மாறிடுவார்ல. அவருக்குன்னு ஒரு வட்டம் வந்துடும். அவருக்குன்னு சில நண்பர்கள் வந்துடுவாங்க. அவருக்குன்னு சில அரசியல் தலைவர்கள் வந்துடுவாங்க. இப்போ சபரீஷனுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, உதயநிதிக்கு ஒரு கூட்டம் இருக்குது, தமிழரசுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, தமிழரசனுடைய மகன் அருள்நிதிக்கு ஒரு கூட்டம் இருக்குது, கனிமொழிக்கு ஒரு கூட்டம் இருக்குது, கனிமொழியுடைய பையன் அரவிந்துக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் கூட்டம் இருக்குல்ல. இந்த தொண்டர்கள் கூட்டம் இருந்தால் தானே தலைமைக்குன்னு ஒரு நல்ல கூட்டம் இருக்கும். இந்த தொண்டர்கள் கூட்டம் கிடையாது. இதெல்லாம் ஜால்ரா கூட்டம், டவுசர் பாய்ஸ். பலனை மட்டும் அனுபவிக்கிற கூட்டம். எல்லா கட்சிக்கும். மிதுனுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, எடப்பாடி பையன் மிதுனுக்கு. அஜய் வண்டையார் எல்லாம் ஜெயிலில் கிடக்கானுங்கல்ல, இந்த கும்பல். யார் இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா மிதுன் கூட சீக்கிரம் உள்ள என்ட்ரி போடுறக்கு. ஆமாம், இப்போ எடப்பாடிக்கு நம்பிக்கையான ஆட்களே இல்லை. வேலுமணியில் இப்போ அவர் நம்ப முடியல, தங்கமணியில் அவர் நம்ப முடியல. எல்லாம் பிஜேபி ஆட்களாக இருக்காங்க. எப்படா ஏக்நாத் சிண்டேவா மாறலாம்? இதனால் எல்லாம் பல துரோகிகள், பல எதிரிகள் எங்கே வெளியில் இல்லை, உள்ளேயே எங்கே கவுத்துருவாங்களோ அப்படி. இப்போக்கெல்லாம் எப்பாவது கவுத்துருவானோ, ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிற பொழுது கவுத்துருவானோ, நம்பி செய்ய முடியல. ஏன்? எல்லாம் அமித்ஷாவுக்கு தான் விசுவாசமாக இருக்காங்க, மோடிக்கு தான் விசுவாசமாக இருக்காங்க. ஏன்? மோடிக்கு அமித்ஷாவுக்கு விசுவாசமாக இருந்தால் தான் இங்கே எடப்பாடி பதவிக்கு வர முடியும். இப்போ பதவியே எடப்பாடி சீட்டுக்கு தான் போட்டி. எடப்பாடி சீட்டுக்கு தான் எடப்பாடி, அதாவது பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர்னா முதலமைச்சர் ஆகிடலாம், அதுக்கு தான் இப்போ போட்டி. அப்போ எடப்பாடிக்கு நம்பிக்கையான ஆட்களே இல்லை. அப்போ யார் இறக்குறார் களத்தில்? மகனை இறக்குறார். தவிர்க்கவே முடியல, காலத்தின் கட்டாயம். இப்போ ஏன் அவங்க பாட்டி உதயநிதியை இன்பநிதியை கொண்டு உட்கார வைக்குது? யாரை நம்பி கொடுக்க முடியாது. கட்சி பொறுப்பை யாரை நம்பி கொடுத்தாலும் இந்த டவுசர் பாய்ஸ்க்காக தான். அவாவா ஆளுக்கு ஒரு 3000 கோடி அடிச்சிருக்கான். 22 பேரும் 1 லட்சம் கோடி அடித்து வச்சுருக்கான். இன்கம் டேக்ஸ் அங்கே தான் தேடிக்கிட்டே இருக்குது. அதில் தப்பிக்கிறதுக்காக சிவசங்கர்னு இல்லை, ஆகாஷ் பாஸ்கரனை வந்து விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் தடை போட்டிருக்கேன் இடி. ஆமாம், அதான் அந்த சிவசங்கர்னு ஒரு ஓய்வு பெற்ற IRS அதிகாரி தான் இவர்களுக்கு மூளை. எப்படி காப்பாற்றுறதுன்னு
நீங்கள் எப்படி தப்பிக்கிறதுக்குன்னு இப்பெல்லாம் ஆமாம் அதாவது பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் அமலாக்கத்துறையினுடைய டைரக்டர் போகிறாரா சுவிட்சர்லாந்து. இது விளங்குமா? பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் 5 லட்சம் கோடி வச்சுருக்கான். எவ்வளோ லட்சம் கோடி? 5 லட்சம் கோடி. சாதாரணமாக 2000 பஸ்ஸில் வந்தால் நம்ம எம்சி சம்பத்தினுடைய பினாமி, ஓபிஎஸ்க்கு பினாமி கடலூர். இப்போ எவ்வளோ வச்சுருக்காரு? 5 லட்சம் கோடி. நீங்கள் அதை அடையாறு பார்க் ஹோட்டல் இருக்குல்ல, ஆமாம், அடையாறு பார்க் ஹோட்டல் 22 மாடி. எவ்வளவு? 22 மாடி. அந்த இடத்த வாங்கி ஹோட்டலாம் அடித்தாச்சு, ஹோட்டலை தரமட்டம் பண்ணியாச்சு. 25,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஃப்ளோர், 250 கோடி. அப்போது 20 ஃப்ளோர் எவ்வளோ ஆச்சு? 5,000 கோடி. எப்பா, எவ்வளவு? 5,000 கோடி, 25,000 ஸ்கொயர் ஃபீட். இது போன்ற 100 இடம் வச்சுருக்கார். ஒரு இடம் எவ்வளோ கோடி? 5,000 கோடி. 100 இடம் 5 லட்சம் கோடி. பஸ்ஸில் 2000 வந்தவர். இது சார்ட்டர் ஃப்ளைட்டில் இடியினுடைய டைரக்டரு டெல்லியிலேருந்து சுவிட்சர்லாந்து போகிறார் அவர் சார்ட்டர் ஃப்ளைட்டில். அப்புறம் பாசியத்துக்கு வருமா ரைடு? பாசியத்துக்கு வரும் ராடு வரும். இதுதான் இந்திய பலவீனமான ஜனநாயகம். ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் சார்பில் ஒரு கலாய்வு வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதில் மீண்டும் திமுக கூட்டணிக்கே ஒரு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலாக மக்கள் இதுதான் கலாய்வில் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வையில் எப்படி இந்த கலாய்வு? இல்லை, இது கலாய்வெல்லாம் இன்னும் 6 மாதம் இருக்குது. எப்போ? ஆமாம், மே மாதம் தேர்தல், டிசம்பர் மாதம்தான் கூட்டணி உறுதியாகும், சீட்டு உறுதியாகும், வேட்பாளர் உறுதியாகும். இதெல்லாம் தான் தேர்தலை தீர்மானிக்குமே தவிர நீங்கள் 9 மாதத்துக்கு முந்தைய எடுக்கப்படுகிற கருத்து கணிப்பு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.